Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 728 பார்ட் 1. போன எபிசோடு நம்ம கிங் மக்கள் எல்லாத்தையுமே உசுப்பேத்தி விட்டாரு. உசுறு முக்கியம் பிகிலு, எப்படியாச்சும் உசுரை மட்டும் காப்பாத்தீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நீங்க அப்படியே சமாளிச்சீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பொட்டுன்னு போயிடும். ஐ மீன் டோஃப்ளமிங்கோ லூஃபி பொட்டுன்னு போட்டுருவான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லைன்னு ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் நாசுக்கா சொல்லிட்டாரு. சோ எல்லாருமே இப்ப லூஃபி மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவன் அங்க பறந்து பறந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அவன் அப்படி வெறித்தனமா சண்டை போறதை பார்த்த உடனே மக்கள் எல்லாத்துக்குமே இன்னும் நம்பிக்கை அதிகமாயிருச்சு. அதனால ஃபுல்லா டவுன் டவுனை நோக்கி ஓடுவாங்க. முடிஞ்சவங்க எல்லாம் முடியாதவங்க தூக்கிட்டு போவாங்க. அடிப்பட்டவங்க அவங்க இவங்கன்னு ஒருத்தர விடல. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்க லூஃபியா அந்த டோஃப்ளமிங்கோ வெரைட்டியெல்லாம் அட்டாக் பண்ணுவான். இப்படி எல்லாம் அடிப்பான்னு லூஃபி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அட்டாக் பண்ணி ஒரு வழியா லூஃபியை லாக் பண்ணிட்டான். அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான், அவனோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல அடிப்பட்ட காயத்தை எல்லாத்தையுமே அவன் சரி பண்ணிட்டு இருப்பான். லூஃபி எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்க முடியுமா? லாக் பண்ணிட்டான்னு நினைச்சவன் அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில வருவான். என்ன இவன் இவ்வளவு மொரட்டு பீஸா இருக்கானு டோஃப்ளமிங்கோக்கே உள்ளுக்குள்ள அள்ளு விடும். இப்ப என்ன நான் ஆப்போசிட்ல அந்த ஸ்டிங்கை சுருங்கிக்கிட்டே வருது. அதை இதுக்கு மேல நான் விட மாட்டேன்னு லூஃபி டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணிடலான்னு முடிவே பண்ணிட்டான். சரின்ட்டு அட்டாக் பண்ண வந்தா அவன் மறுபடியுமே அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிங்கா மாத்தி மாங்கன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவனை அந்த கேப்ல சரி பண்ணிக்க முடியும். சோ கேப் விடாம அட்டாக் பண்ணுவான். லூஃபியும் அடிச்சு புரண்டு எஸ்கேப் ஆயிட்டே தான் இருப்பானே தவிர அவனால ஒன்னும் பண்ண முடியல. லூஃபிக்கு இப்ப டைம் வேற இல்ல, அவன் கிட்டக்க கூட நெருங்க முடியல. அதனாலேயே டோஃப்ளமிங்கோ என்ன பண்ணிடுவான், செம கடுப்பாயி சுத்தி இருந்த அத்தனை பில்டிங்குமே ஸ்டிங்கா மாத்தி இதுக்கு மேல அந்த பிரச்சனை இழுக்க கூடாது, இதோட அவன் கதையை முடிச்சிடணும்னு பயங்கரமா அவனோட ஃபுல் பவர் எடுப்பான். அங்க இருந்த மக்கள்லாம் ஆடி போயிருவாங்க. என்னங்கடா இது மொத்த டவுனுமே ஸ்டிங்கா மாறிட்டு இருக்கேன்னு. அதை வச்சு லூஃபியை என்னென்னமோ பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அவன் எல்லாத்துலயுமே தப்பிச்சு நேரா டோஃப்ளமிங்கிட்ட வரும்போது இடையில அந்த ஸ்டிங்கை வச்சு தடுப்பான். ஆனா அதையே மண்டையை வச்சு இடிச்சு தள்ளிட்டு அவன் வயித்துல ஒரே இடி, சாதாரண இடியில கொலவெறித்தனமான இடி, அப்படியே ரத்தம் தெரிச்சடிச்சு போவானா. சரி விழுந்தவன அடுத்த அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஸ்டிங்கை யூஸ் பண்ணி லூஃபியோட கையை லாக் பண்ணி தூக்கி ஒரே அடி. சோ இப்படியே இவங்க ரெண்டு தூளியும் மகனு சண்டை போய்கிட்டே இருக்குது. இல்ல நல்ல விஷயம் என்னன்னா லூஃபி கொஞ்சம் கேப்லயே டோஃப்ளமிங்கோவை திருப்பி அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவனோட வயிறு இன்னுமே டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. இப்ப அவனுக்கு தேவை ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம். ஆனா நம்ம பைய விடுற மாதிரி இல்லையே. அப்படியே சல்லுன்னு பக்கத்துல வந்து கைய ஓங்கி நெஞ்சிலேயே ஒரு அடி, அப்படியே சட்டுன்னு பில்டிங் எல்லாம் பிச்சுக்கிட்டு அங்க இருக்க மலையில போய் அடிச்சு திருச்சு விழுவான். அவன் விழுந்ததுக்கே அந்த இடம் அவ்வளவு பெரிய பள்ளமாயிரும். அப்படின்னா லூஃபி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அவனை அடிச்சு திருக்க விட்டுருக்கான்னு பாருங்க. அவன் லூஃபியாலையுமே இப்ப சுத்தமா முடியல, பயங்கரமா மூச்சு வாங்குவான். சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் இப்படி ஒரு சண்டையை வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. அதுவும் டோஃப்ளமிங்கோ இப்படி ஒருத்தன் போட்டு புரட்டி எடுப்பான்னு யாருமே சொப்பனத்திலையும் கூட கண்டில்ல. அப்படி ஒரு அடி அடிச்சு மிரட்டிட்டான். அத்தனை பேர்த்தோட வாயுமே ஜாங்கிரிய பார்த்த மாதிரி ஆண்டு தான் இருக்கும். மத்தவங்க மட்டும் இல்ல, கிங்கே வாயை பழுதுட்டாருன்னா பாருங்க. அப்படியே அந்த புகையெல்லாம் கலையும் செவுத்துல ஆணி அடிச்ச மாதிரி பேணி கிடப்பான். சொல்ல போனா லூஃபி அவனால முடிஞ்ச அளவுக்கு வெறித்தனத்தை காமிச்சு அவனை அடிச்சிட்டான். இவ்வளவு பவரை யூஸ் பண்ணதுனால பயலுக்கு கண்டிப்பா சைடு எஃபெக்ட் பயங்கரமாவே இருக்கும். மொத்தத்துல நம்ம பைய போட்டு காட்டுனதுல எல்லாருமே வாயை பழுந்துட்டாங்க. இதுக்கப்புறம் டோஃப்ளமிங்கோ எந்திரிக்க மாட்டானா இல்ல புசுக்குன்னு எந்திரிச்சு வந்து அடிப்பானா? என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ட்விஸ்ட நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.